உங்களுடைய வாழ்க்கை வந்து வெப் சீரிஸா எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு சுவாரஸ்யம், கான்ட்ரோவர்சி, அவ்வளவு திருப்பங்கள் இருக்கா? உண்மையிலே அந்த அளவுக்கு விஷயம் இருக்கா அதுல? டெஃபினட்டா இருக்கு. என்னன்னா, இப்போ நான் எல்லார்ட்டயும் சொல்றது தான். யாரும் வாய தொறந்து பேச மாட்டேங்கிறாங்க. நான் பேசுறேன். எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கு. இப்போ நான் நடிகையா இருக்கிறதுனால மட்டும் கிடையாது. உங்க வாழ்க்கைய கேட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்க உங்க ப்ரொஃபஷனுக்கு ஏத்த மாரி உங்களுக்கும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் கண்டிப்பா இருக்கும். இட்ஸ் அ சாய்ஸ். நம்ம சொல்லலாம் இருக்கலாம். ஐ மீன் சொல்லாம இருக்கலாம். இல்லன்னா சொல்லலாம். நான் சொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா, எனக்கு பர்சனலா நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். ப்ளஸ் சோனா அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டுடைய ஒரு பின்பம் மாதிரி ஒன்று கட்டி விட்டுருக்கு சுற்றி. அது வேணும்னு பண்ணல, வேணும்னு யாரும் பண்ணல. ஆனால் நான் நடந்துக்கிட்ட விதமும் சில இமேஜினேஷனும் கலந்து இதுதான் சோனா. ஆனால் நான் அப்படி கிடையாது. ஸோ ஐ திங்க் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் மேலே வரும்போது எனக்கு தெரிஞ்சு நானே அந்த ரைட்ஸ் எடுத்துக்கிறேன். கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு நான் அந்த ரைட்ஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சினிமா எஸ்பெஷலி கிளாமர் ஆர்டிஸ்ட் உடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அது ஏதாவது ஒரு ஸ்டேஜில் அவங்க கதை எடுக்கப்படுது. இவ்வளோ நேரம் சீரியஸாக பேசினேன், ஜோக்காக சொல்கிறேன். நீங்கள் என்னடா என் கதையை சொல்கிறது? நானே என் கதையை நீங்களே சொல்றீங்க. ஏன்னா உங்களுக்கு தான் நிறைய தெரியும். ஆமாம்.